தோல்விகளை சாதனையாக மாற்ற வேண்டுமா? இதை பின்பற்றுங்க நண்பர்களே. வெற்றி உங்கள் வசம்தான். வணக்கம், இது உங்கள் ஆர்ஜே பானுஜன். நண்பர்களே, திறமைகள் என்பது அனைவரிடம் நிறைந்துள்ளது. ஆனால் அதை செயல்படுத்தும் விதங்களில்தான் உனக்கான இடம் வெற்றியோ தோல்வியோ என்று அமைகிறது. வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் ஒலித்து கொண்டிருந்தாலே தோல்விகள் எல்லாம் தவிடு பொடியாக மாறிவிடும். இந்த உலகத்தில் வல்லவனாக யாரும் பிறந்ததில்லை. தன்னம்பிக்கை என்ற சுடர் தீபம் உனக்குள் எரிந்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தையே உன் கைக்குள் அடைக்கலாம். தளர்ந்து நிற்காதே. வெற்றி என்னும் மைல்கல்லை அடைய துணை செய்யும் மிக சிறந்த ஆயுதமே நம்பிக்கை. அதை மட்டும் வளர்த்து கொள்ள உன்னை முழுவதுமாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை முடியாது என்று ஒரு மனது சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் இன்னொரு மனது இதுவெல்லாம் உனக்கு சுஜிபி மேட்டர், இதை ஈஸியாக முடித்து விடலாம் என்று சொல்லும். ஆனால் நாம் முடியாது என்று சொல்வதை கேட்டு மனம் தளர்ந்து போய்விடும். அப்படி மட்டும் தளர்ந்து போய்விடவே கூடாது. நமக்கு வெளியே மட்டுமல்ல, மனதிற்குள்ள கூட பல நேரங்களில் போராட்டங்கள் வரும். அதை போராடி வெற்றி பெற வேண்டும். இரண்டாவதாக, வெற்றியால் பதிலளி. நாம் தோற்றுப்போக வேண்டுமென்று பலர் நினைத்து கொண்டிருப்பார்கள். நம்மை தோற்கடிப்பதற்காக பல வழிகளில் சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருப்பார்கள். பல நேரங்களில் நாம் வீழ்ந்து விடும் நேரங்களில் எல்லாம் அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்வார்கள். ஆனால் அதை துளிகளவும் மூளையில் ஏற்றிக்கொள்ளாதீர்கள். என்னதான் நீங்கள் கொண்டாடினாலும் என்னுடைய வெற்றி வெகு விரைவில் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் நம்முடைய மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மை வெறுப்பவர்கள் முன்பே நம்முடைய வெற்றியால் தான் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும். அந்த எண்ணம் மட்டும் நம்முடைய மனதை விட்டு போய்விடவே கூடாது. மூன்றாவதாக, காலம் தாழ்த்தாதே. எந்த வேலையை நாம் செய்து கொண்டிருந்தாலும் அதை இன்றே செய்து முடித்துவிட வேண்டும். நாளை செய்து கொள்ளலாம், நாளை மறுநாள் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருப்பது நல்ல வீரனுக்கு அழகே கிடையாது. இதை பல இடங்களில் பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்முடைய நிய வாழ்க்கையில் இதை நம்முடைய மூளையில் ஆழமாக பதிய வைத்துவிட வேண்டும். எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை உடனே செய்துவிட வேண்டும். நாளை ஒரு வேலையோ செய்யலாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டால் அது மேலும் உங்களுக்கு சுமையைத்தான் கொடுக்கும். இந்த காணொளியின் இறுதியாக, எல்லாமே அனுபவம்தான். எல்லா நேரங்களிலும் வெற்றி கிடைக்காமல் போய்விடலாம். ஆனால் அந்த வெற்றி நம்மை விட்டு போனாலும் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து விட்டு தான் போயிருக்கும். அந்த அனுபவத்தை வைத்து இழந்த வெற்றியை பல மடங்காக எப்படி மீண்டும் பெறுவது என்பதெல்லாம் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். ஐயோ, இது கிடைக்காமல் போய்விட்டது, இப்படி ஆகிவிட்டது என்று நாம் நினைத்து வருந்தினால் நம்முடைய முன்னேற்றமும் தடைப்பட்டுவிடும். அதனால் கிடைக்காத வெற்றியும் நம்முடைய சிறந்த அனுபவமாக பயன்படுத்தி வெற்றியை தட்டி பறித்து விட வேண்டும். இது உங்கள் வாய்ஸ் ஓவர் ஆர்ஜே பானுஜன். மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம். உங்கள் தோல்விகளை சாதனையாக மாற்ற வேண்டியதுக்கான சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். சந்திப்போம்.
கடிதத்தை படித்து முடிந்தாள். அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது. நிமிர்ந்து அவனை பார்த்தாள். 2 மிகப்பெரிய பலூடா ஐஸ்கிரீம் வந்தது. அவள் மெதுவாய் தன் அலைபேசியிலிருந்து அவள் அம்மாவுக்கு போன் செய்தாள். நான் தான் அம்மா. ஏன் சும்மா பேசக்கூடாதா? என்ன செய்கிற? அப்பா என்ன செய்கிறாரு என பேசத் தொடங்கினாள். ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாய் உருகத் தொடங்கியது. அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான். இனிமே அப்படித்தான். இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க அவசியமில்லை. இத்துடன் இந்த அழகான பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் RJ பானுஜன், வாய்ஸ் ஓவர் பை RJ பானுஜன்.